This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. ஒரு பெண் சாமியார் நாட்டில் பலவிதமான மோசடிகள் நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றிய விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் காணொளி மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் மக்கள் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக லட்சுமி என்பவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. தன் கையில் இருப்பது தலைச்சான் பிள்ளையின் கரு என்றும் அதனை வாயில் வைத்து கடித்து பூஜை செய்தால் பணம் குட்டி போடும் என்று தந்தை மகனை ஏமாற்றி லட்சக்கணக்கில் சுருட்டியிருக்கிறார் இந்த பெண். தேனி மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தற்போது பிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்ட தந்தையும் மகனும். இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக் என்று சொன்னாலும் இன்னும் மோசடிகளில் சிக்கி தங்களது பணத்தை இணைப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வீட்டில் புதையல் இருப்பதாக சொல்லி மோசடி, பில்லி சூனியம் இருப்பதாக சொல்லி மோசடி, பணத்தை இரட்டாக்கி தருவதாக சொல்லி மோசடி, இது போன்ற மோசடிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பணத்தாசை காட்டி கலர் கலராக ரீல் விட்டு காசை கறப்பவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் என எவ்வளவு சொன்னாலும் மக்கள் திருந்துவதாக தெரியவில்லை. இது போன்ற ஒரு சம்பவம்தான் தேனியில் நகர்ந்திருக்கிறது. தேனியைச் சேர்ந்த பெண் சாமியார் ஒருவரிடம் சிக்கி தங்கள் பணத்தை இழந்து இருக்கிறார்கள் தந்தையும் மகனும். 1000, 500 அல்ல, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாயை தேனியை சேர்ந்த லட்சுமி என்ற பெண் சாமியார் தனது வீட்டில் மாந்திரிக பூஜை செய்து வருவதாக கூறி பலரிடம் பணத்தை ஏமாற்றி பறித்திருக்கிறார். தனது ஆட்கள் வைத்து தனது பராக்கிரமங்களை சமூக வலைத்தளங்களில் பரவ விட்டிருக்கிறார். பெண் சாமியாரை பார்த்து பூஜை செய்ததும் லட்சமாய் பணம் வந்தது, என் வீட்டில் புதையல் கிடைத்தது என இஷ்டத்துக்கு அளந்துவிட இதை கேள்விப்பட்ட திருவாரூரை சேர்ந்த தந்தையும் மகனும் தேடி வந்திருக்கிறார்கள். லட்சுமியை சந்தித்து தங்கள் பணத்தை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து லட்சுமி தலைச்சான் பிள்ளையின் கரு என கூறி மாமிசம் போன்ற ஒன்றை தனது வாயில் வைத்து கடித்திருக்கிறார். பின்னர் பூஜை அறைக்குள் சென்று பூஜை செய்வதாக கூறியிருக்கிறார். சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் சென்றபொழுது அங்கு கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. இதில் 1 கோடிக்கு மேல் பணம் இருக்கிறது. நீங்கள் 30 லட்சம் கொடுத்தால்தான் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எலுமிச்சம்பழம் ஒன்றை தருகிறேன், அது உருண்டு போகும்போதுதான் இந்த பணத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். மேலும் அந்த பழத்துக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு முன்னதாக தனக்கு 30 லட்சம் ரூபாய் பணத்தை தர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இதை நம்பிய தந்தையும் மகனும் ஊருக்கு அதை எடுத்துச் சென்று பூஜை செய்திருக்கிறார்கள். மேலும் கேட்டபொழுதுதான் லட்சுமியிடம் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் என கொடுத்திருக்கிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல பணத்தை கேட்டும் லட்சுமி தராததால் அவர்கள் நேரடியாக சென்று கேட்டுள்ளார்கள். அப்பொழுது அடியாட்களை வைத்து அவர்களை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து தந்தையும் மகனும் தேனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இதனை கேள்விப்பட்ட லட்சுமி சில அடியாட்களை வைத்து அவர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பலமுறை லட்சுமியிடம் பணம் கேட்டுள்ளனர். ஆனால் கொடுத்த பாடில்லை. தங்கள் பணம் மோசடி செய்தது குறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர் தந்தையும் மகனும். தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். தலைச்சான் பிள்ளையின் கருவை கடித்தால் 1 கோடி கிடைக்கும் என ஏமாற்றிய பெண் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். நன்றி உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.